விவசாயம் செய்யும் அன்பர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். செல்வசக்தி கணபதி நிம்சியில் போடுவார் சிவகாசியிலேருந்து சூப்பராஜ். இன்றைக்கி ஒரு பதிவு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை உர மேலாண்மையை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஐயா அனுபவ விவசாயி தான். எலுமிச்சையை இப்போ ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நடவு பண்ணியிருக்கிறாரு. அவர் என்னென்ன இடுபொருள் கொடுத்தாரு அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி ஒரு காணொளி. எல்லோரும் பார்த்து நன்மை அடைங்க. ஐயா வணக்கம். வணக்கம். என்னோடய பேர் வீரபத்ரசாமி. நான் தென்காசி மாவட்டம் திருவேங்கடம் தாலுகா பக்கத்தில் குறிஞ்சாக்கலங்கிற கிராமத்திலேருந்து பேசுகிறேன். நான் ஆக்சுவலாக இருக்கிறது பெங்களூரு. ஸோ நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டு என்னோடய பூர்வீக நிலம். சரி, அதில் எலுமிச்சம்பழம் செடி வைக்கலான்ட்டு வச்சேன். வச்சு இப்போ இந்த செடி 2024 ஆகஸ்ட் 13 நட்டினது. இன்னைக்கு கூட 1.5 வருஷம் ஆகுது. ஸோ அந்த ஒரு வருஷம்லாம் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்த செடி நல்லா இல்லை. என்னடா நம்ம இவ்வளோ போட்டு என்ன மருந்து அடிச்சு எதுவும் இல்லைன்னா, ஆக்சுவலாக நான் ஆர்கானிக் தான் கொடுத்தேன். சூடோமோனஸு, வெரிடி இந்த மாதிரி ஐட்டம் தான் கொடுத்தேன். போரான் பவுட்ரு, ஜிங்க் பவுட்ரு. பட் சரி, முதல்ல கெமிக்கல் பயன்படுத்தினீங்களா? முதல்ல அந்த செடி சின்னதாக இருக்கும்போது மோனோசில்லும் அந்த பச்சை பவுடரும் கலந்து ஸ்ப்ரே பண்ணி 15 நாளைக்கு ஒரு தடவை. அப்போ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன் நான். சரி, ஒரு நாள் அண்ணாச்சி சந்திக்கிற அனுபவம் கிடச்சிது. அப்போ அவங்க புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு தூள் கட்டி 3 வகை புண்ணாக்கை நல்லா மிக்ஸ் பண்ணி 2:1 ரேஷியோ. அதாவது வேப்ப புண்ணாக்கு 2 பங்கு, ஆமண புண்ணாக்கு 2 பங்கு, இழுப்ப புண்ணாக்கு 1 பங்கு மிக்ஸ் பண்ணி 3 நாள் வச்சிருந்து போட சொன்னாங்க. ஒரு செடிக்கு 1/2 கிலோ வைக்க சொன்னாங்க. வச்சேன். அன்னையிலேருந்து நான் அது பிறகு இடையில 2 மாதம் எங்கள் ஊருக்கு வரல. இப்போ 1 மாதம் பார்க்குறேன். இப்போ செடி நல்லா இருக்குது. 3 மாதம் ஆகுது. நம்ம உரம் வச்சு பின்னாக்கு 3 மாதம் ஆகுது. அதோட நீங்கள் இது தொழு உரம் கொடுத்தீங்க. ஆமாம், தொழு உரம் போட்டோம். மரத்துக்கு ஒரு 20 கிலோ கொடுத்துருப்பீங்களா? மரத்துக்கு அந்த ஒரு சட்டி வேலை பார்க்குற சட்டி, அதுக்கு 2 சட்டி அதான் 20 கிலோ கணக்கு வரும். எவ்வளோ 2 சட்டி போட்டேன். அது பிறகு வேற ஒரு தடவை ஐயாட்ட தான் சொன்னாங்க இஎம் கரைசல் எஃபெக்டிவ் மைக்ரோ. அதுவும் விட்டு 2 மாதத்துக்கு மேலே ஆச்சு. நானும் அதை பற்றி திரும்பி விடலை. இப்போ கண்டிப்பாக விடணும். அதான் இஎம் விடணும் சொல்கிறீங்க. நான் கண்டிப்பாக அந்த ஏற்பாடு செய்கிறேன். வேற இது வரைக்கும் பூச்சி விரட்டின்னு இது வரைக்கும் பயன்படுத்தினது இல்லை. அதே மாதிரி கெமிக்கல் உரமும் நான் யூஸ் பண்ணலை. இது வரைக்கும் கெமிக்கல் உரம் எதுவுமே யூஸ் பண்ணலை. மனசுக்கு உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. இப்போ ஓகே, எனக்கு இப்போ சந்தோஷம். அந்த செடி சந்தோஷம் வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு. நான் மாதத்தில் 10 நாள் தான் இங்கே இருக்கிறேன். மீதி நாளெல்லாம் பெங்களூர் இருக்கிறேன். சரி, வந்தால் பார்த்துக்கிட்டு சரி இருந்து ஐயாட்ட ஒரு ஐடியா கேட்டுக்கிட்டு இன்னைக்கு வர சொன்னீங்க. பார்த்தோம், நல்ல மகிழ்ச்சியாக இருக்குது. செடி நல்லா இருக்குன்னாச்சு பாருங்க அப்படின்னு சொன்னேன். அதனால நான் கேட்டுக்கொண்டதன் பேரில் அது வந்தார். செடியை பார்த்து அவங்களுக்கு சந்தோஷம், எனக்கு சந்தோஷம். இன்னும் ஒரு 3 மாதம் கழிச்சு அதுக்கப்புறமா கொடுத்தா போதுங்க. நாக்குத்தூள் இன்னும் 3 மாதம் கழிச்சு கொடுத்தா போதும். அதுக்குள்ளே நீங்கள் இஎம் கரைசலை பயன்படுத்திக்கோங்க. நான் அந்த நாளைக்கு வாங்கிடுவேன். அது போக உங்களுக்கு கீமிக் பவுடர். நன்றியா. சரி, வாழ்த்துக்கள்.